Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான இந்த அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஆப்பிள் பனானா milkshake தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும், ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து milkshake செய்யறதுக்கு நான் வந்து ஒரு ஆப்பிளும் வாழைப்பழமும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். தோலோடு சேர்த்து அரைச்சோம்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து தோலெலாம் நல்லா சீவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளோட மில்க் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தோலெலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வாழைப்பழத்தை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து ஆப்பிளையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் வந்து சீட்ஸ் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மில்க்ஷேக் வந்து இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கும் போது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து ஐஸ்கிரீம் வேணும்னா கூட நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஐஸ்கிரீம் வேணும்னா கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவு பால் வந்து நான் உள்ளே சேர்க்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா இதே மாதிரி கூட நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஐஸ்கிரீம் சேர்த்து தான் வந்து மில்க்ஷேக் பண்ண போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா சில்லுன்னு வேணும்னா ஐஸ் க்யூப் சேர்த்து கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இது மேலே வந்து நான் வந்து ஒரு ஸ்கூப் அளவு ஐஸ்கிரீம் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வேறு லெவல் டேஸ்ட்லேயும் இருக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஆப்பிள் பனானா மில்க்ஷேக் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சில்லுன்னு பனானா ஆப்பிள் மில்க்ஷேக் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.